முதல் வெற்றி கூட்டத்தை நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்துவோன்றது இருக்குல்ல, அது ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸை பழனிசாமி அவங்க தர மாதிரி தெரியலையா அவங்களுக்கு? ஏன் அந்த கூடுதல் முக்கியத்துவம்? இல்லை, அதான் அது அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. இவர் திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா துரோகின்ற பட்டத்தோடு போயிருப்பாங்க, அதை கடந்து போயிருப்பாங்க. இப்போ மைத்ரேயன் போனார், அன்வர் ராஜா போனார், மனோஜ் பாண்டியன் போனார், இப்படி போகிறாங்க இல்லையா? அது திமுகவில் போனால் துரோகின்றதோட கடந்து போயிடுவாங்க. இங்கே தாவேக்காங்கிற ஒரு கட்சி, ஒரு நடிகர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, என்ன ஓட் பேங்கில் இருக்குன்னு தெரியாது. அங்கே போய் சேருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ஆக்சுவலாக இருக்குது. இட் வாஸ் எ ஷாக் டு ஹிம். ஆக்சுவலாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அந்த மாதிரி மூவ் செங்கோட்டையன் எடுப்பாருன்னு. இவர் போய் தனிமரமாக சுற்றிட்டு இருப்பார், ஓபிஎஸ் மாதிரி. ஸோ அதனால் இவர் அந்த மாதிரியே ஒரு சுற்றிட்டு இருப்பார். இவர் ஒன்றும் பெரிய சேலஞ்சாக இருக்க மாட்டார். இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. கோபியிலேயே, ஈரோடு மாவட்டங்கள்லேயே இவர் பின்னாடி போகிறவங்க பாதி பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டத்தை அங்கே கூட்டினாங்கன்னா இவருக்காக கூட்டப்பட்டமில்லை, செங்கோட்டையனை எதிர்ப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, விஜய் எதிர்ப்பதற்காக. விஜய் எதிர்த்து எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்தார்ல, உங்களை விட பாருங்கள், உங்கள் கட்சியோடு எங்களுக்கு அதிகமான ஆட்கள் இங்கே இருக்காங்க காமிக்கிறதுக்காக. இது விஜய்க்கு விட்டு விடப்பட்ட சவால் ஆக்சுவலாக.